நண்பா இன்னைக்கான பதிவில் என்ன பார்க்கணும்னா கரையை கட்டுன ஒரு புது போட்டை எப்படி ரிட்டர்ன் தண்ணிக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க போகிறோம். நான் பொறுமையாக வாங்க சொல்கிறேன் எப்படிலாம் கொண்டு போவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம பழையர்மன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதே அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் சுவாரஸ்யமாக பார்க்கலாம். இதேமாரி தண்ணியிலேருந்து கரையை ஏற்றுற வீடியோ வேணுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எடுத்து போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே பார்த்தீங்கன்னா ஜேசிபி தள்ளுறதுக்கு போட்டை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த போட்டை எப்படிலாம் தள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மு மாரி இருக்கும், பெருசாக இருக்கும் அந்த போட்டு அகலத்துக்கு. இவங்க அது மாதிரி தான் அந்த போட்டு நின்றுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது பார்த்தீங்கன்னா சக்கரம் ஃபுல்லாக சக்கரை மாரியே இருக்கும், ரோல் மாரி. அது மேலே அப்படியே நம்ம தள்ள என்ன பண்ணணும்னா அப்படியே உருட்டிக்கிட்டே போய்ட்டு தண்ணிக்கு. அந்த மெத்தடில் தான் தள்ளுவாங்க. இது சில இடத்த பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா பலூன் மாரி வைப்பாங்க, சக்கரம் பலூன் அதெல்லாம் வைப்பாங்க. இங்கே கட்டின போட்டுன்னு பார்த்தீங்கன்னா காவங்கத்தில் அங்கே இருக்குது. அங்கேருந்து ட்ரம்மு கொண்டு வந்திருக்காங்க. அது மேலே தான் வச்சு தள்ளிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து தெரியும், கீழே இருக்கு பாருங்கள், இரும்பு தெரியுதா, அதுதான் அந்த ட்ரம்மு. நான் அந்த சைடில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பார்த்தா தள்ளிட்டு இருக்காங்க. ஆனால் போக மாட்டேங்குது, மண் அப்படியே குத்திட்டு நிற்கிது. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி இந்த போட்டு தண்ணிக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. பார்க்க கொஞ்சம் வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க அப்படியே பார்க்கலாம். அங்கே போய் சைடில் போய் காட்டுறேன் உங்கள்கிட்ட. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நண்பா. அங்கே பாருங்கள் கூட்டமாக நிற்கிறாங்களா, அந்த இடம் சக்கரம். அங்கே தான் அப்படியே இடிச்சிட்டு நிற்கிது போல் மண்ணில். சரியாக தெரியல, நான் அங்கே போகல, நான் எட்டையே தான் நிற்கிறேன். அந்த இடத்துல இடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பொறுமையாக எப்படியாச்சும் கொண்டு போயிடுவாங்க. வீடியோஸ் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்தமாரிலாம் கொண்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்தமாரி வீடியோலாம் பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்தமாரி வீடியோலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வேறு என்னென்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மறக்காமல் அப்படியே கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. பாருங்கள் நண்பா, ஜேசிபியை வச்சு தள்ளுது, அதனாலே தள்ள முடியல, போக மாட்டேங்குது. ஏன்னா இந்த இடத்துல மண் அதிகமாக இருக்கும். அதே காவங்கத்துற இடம்னா கொஞ்சம் நிறைய ஏற்பாடுலாம் இருக்கும், தள்ளி விட்டால் ஓடிடும். இந்த இடத்த இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இந்த இடத்த போட்டு கட்டியிருக்காங்க. எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்களேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ வேகமாக போச்சு. நின்றுடுச்சுங்க. அதான் மண் ஸ்டெக் ஆகுது போல். மண் கீழே போய் அப்படியே அடைச்சிட்டு நின்றுடுது அந்த சக்கரத்தை சுத்த விடாமல். அணியத்துலேருந்து ஒரு கயிறு போட்டிருக்காங்க, போட்டு பொறுமையாக போகணுன்னு சொல்லிட்டு. வேகமாக போச்சுன்னா அட்டி ஓடி மண்ணில் குத்திட்டு நிறையா சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னாடி இலெல்லாம் இருக்குல்ல, சுக்கம் அந்த பகுதியிலலாம் சேதம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாட்டை தான் போட்டிருக்கேன், இன்னொரு வாட்டை போடணும். இப்போ கொஞ்சம் கட்டையிலலாம் இப்போ அந்த சக்கரத்தை சொன்னல, அது கீழே பழவ சொருவி சரி பண்ணியிருக்காங்க. இப்போ தள்ளுனா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போகுதான்னு சொல்லிட்டு. நான் பொறுமையாக தான் மக்களை போவோம். சொன்னல போயிட்டு ஏதாச்சும் பின்னாடி போய் அட்டியில் குத்திக்கிச்சுன்னா சேதம் நடந்துன்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் தள்ளுவாங்க. புது போட்டு இப்போ தான் கட்டியிருக்காங்க. போகுது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. சல்லுன்னு போகுது பாருங்க மக்களே. அணியத்தில் உள்ள கயிறு ஆற்றுக்குச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் சொன்னல அது போட்டு கொஞ்சம் அதிகமாக போனதுனால பொறுத்து கயிறு ஆற்றுக்குச்சு. சின்னோண்டு கயிறு போட்டிருக்காங்க இந்த இடத்த போயிட்டு. மக்களே பார்த்து தெரியும், பாதியில் போய் நிற்கிதுங்க போட்டு. பாதி தண்ணிக்கு போயிடுச்சு, கொஞ்சம் தான். பார்த்தா தெரியும் பாதி தண்ணியில் போய் நிற்கிது பாருங்க. நான் உங்களுக்கு இன்னும் கிட்ட போய் காட்டுறேன், அப்படியே பொறுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். திருப்பி கயிறு அணியத்தில் போட்டாச்சு. நம்ம இந்த சைடு வந்தாச்சு. இவருங்க இங்கே ஒரு போட்டு பெயிண்ட் அடிச்சு சூப்பராக நிற்கிது. இதே கடற்கரை மக்களே, இந்த போட்டிலேருந்து வெட்டி தான் இந்த போட்டு செஞ்சுருக்காங்க. அப்படியே அழகா ஒரு பெரிய வல்லம் இருக்குல்ல, கொக்கு போட்டுன்னு சொல்லுவோம், வல்லன்னு சொல்லுவோம். அந்த போட்டை வெட்டி அப்படியே போட்டு செஞ்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு கட்டியிருக்காங்க. தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ பார்த்து இதுக்கு மேலே போட்டு தண்ணியில் தள்ளி விட்ற வேலை மட்டும்தான் மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரத்தை தள்ளிடுவாங்க. இப்போ பலவை சொருவிட்டுருக்காங்க எல்லா இடத்தையும். போட்டு சக்கரை சுற்றிக்கிட்டே போகணும்ல, அதுக்கு பலவை தான் வைப்பாங்க. மண்ணில் போனால் அந்த வீல் நின்றுடும். அதனால் சக்கரத்தில் பலவை சொருவிடுவாங்க. அப்போ தான் ஈஸியாக ஓடும்.
பொறுமையாக தள்ளி தள்ளி பார்க்குறாங்க, நவர மாட்டேங்குது. மக்களே போட்டு போகுது தெரியுதா? போட்டு போகுது பாருங்க. அதுதான் பாதி போயிடுச்சு. இப்போ பாதி போயிடுச்சு. தண்ணிக்கு போய் லைட்டாக தொட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் நானும் பக்கத்து உடல முடியும். இன்னும் கொஞ்சம் தான். இதுக்கு மேலே வந்து சல்லுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். நான் வந்து போட்டு வந்து பாதி தண்ணிக்கு இறங்கிடுச்சுல்ல, இதுக்கு மேலே சல்லுன்னு ஓட ஆரம்பிச்சிடும். அது போய் தண்ணியில் இறங்கும் போது பாருங்களேன், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்படி தண்ணியில் இறங்கும் போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக. நீங்களே நினச்சி பாருங்களேன், இவ்வளோ பெரிய போட்டு கட்டி ஒரு வாட்டி கூட தண்ணியில் விட்டு விளக்குதா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கவே மாட்டாங்க. ஆனால் வந்து போட்டு வந்து கரெக்டாக இருக்கும். கரெக்டாக கட்டி கரெக்டாக மிளக்குது. நீங்களே பாருங்கள், இவ்வளோ பெரிய போட்டு கட்டி அது ஒரு வாட்டி கூட தண்ணியில் சும்மா விட்டு பார்க்க மாட்டாங்க. கடைசியாக ஃபுல்லாக எல்லா வேலையும் முடிஞ்ச பிறகு தான் தண்ணியில் இறக்குவாங்க. அப்போ அவ்வளோ சூப்பராக நடக்கும். கடைசி வரைக்கும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு தப்பு கூட செய்யாமல் அந்த அவ்வளோ பெரிய போட்டெலாம் கட்டுறாங்க. பார்த்துக்கலாம். தண்ணியில் ஓடுறது முடியாது. போட்டா இருக்குது. இங்கே வா. கயிறு அவுக்கவே இல்லடா. அது என்ன தண்ணியெல்லாம் டயர்ல ஏறிட்டாங்க.
சேர்த்து போட ஸ்டார்ட் பண்ணி பின்னாடி இந்த பேசி எடுத்தாலே போகுதுடா. ஜாயிண்ட் தான் வச்சுருக்காங்க சும்மா. ஜாயிண்ட் தான் வச்சுருக்காங்க. இந்தியா ஒர்க் பண்ணாண்டா பேச எடுத்தோம். ஆனால் இன்ஜினில் வச்சுருந்தாடி ஷாக்கின்னு இறங்கி மட்டும் தான் நினச்சேன். மக்களே இப்போ இந்த போட்டை ஃபுல்லாக தள்ளி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்து தெரியும் எனக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கு பாருங்கள். இதோட வீடியோ முடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. ஓகே, டட்டா.